ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் யூனிட் 1 சாப்டர் 1 ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் டாப்பிக்கில் கிளாஸ் 13. என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 13th கொஷின், 3 like parallel forces. ஸோ லைக் parallel force அப்படின்னாவே ஒரே டைரக்ஷனில் இருக்கிற parallel forceன்னு அர்த்தம். ஸோ 100 நியூட்டன், 200 நியூட்டன், 300 நியூட்டன் சொல்லிட்டு 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஏபிசி. ஏபிசின்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. அப்போ ஏல 100, பியில் 200, 3ல சியில் வந்து 300 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. ரெஸ்பெக்டிவ்லி ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஏபிசி. ஏபிசின்ற ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்ட் ஆகுது. அதை டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க டயக்ராம். த டிஸ்டன்ஸ் ஆர் ஏபி. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் அண்ட் பிசியோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 மீட்டர். ஸோ ஏபியில் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரிசல்டன்ட். ஸோ ரிசல்டன்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆல்சோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிசல்டன்ட். ஸோ அந்த ரிசல்டன்ட்டோட டிஸ்டன்ஸ் எங்கே இருந்துன்னா ஏ பாயிண்ட்லேருந்து, ஃப்ரம் பாயிண்ட் ஏ பாயிண்ட்லேருந்து. ஸோ அதுவும் வந்து ஏபிசின்ற லைனில் தான் ஆக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்க டயக்ராம் பார்ப்போம். ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்லேயும் வந்து லோடு வந்து 100, 200, 300 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகிட்டு. ஏபியோட வேல்யூ 3 மீட்டர், பிசியோட லென்த் வந்து 4 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் பிக்கும் சிக்கு நடுவில் தான் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி இவங்களே கொடுத்துருக்காங்க டயக்ராமில். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் டின்ற பாயிண்ட்டில் ரிசல்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் டிஸ்டன்ஸ் தெரியாது, ரிசல்டன்ட் தெரியாது. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். given data, force A வந்து 100 நியூட்டன், B வந்து 200, C வந்து 300 நியூட்டன், ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர், பிசியோட டிஸ்டன்ஸ் 4 மீட்டர். ஸோ டு ஃபைன் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆர் அப்படின்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃப்ரம் ஏலேருந்து டிஸ்டன்ஸ், அந்த ரிசல்டன்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இது மாதிரி லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னும் போது ரிசல்டன்ட்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்க எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணோம்னா அது ரிசல்டன்ட் வேல்யூவாக முடியும். ஸோ கொடுத்துருக்க எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறோம். 100 + 200 + 300 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரிசல்டன்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு 600 நியூட்டன் சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து ரிசல்டன்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸோட மொமெண்ட்டையும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் எடுக்கலாம். ஏலேருந்து ஃபஸ்ட் ஃபோர்ஸில் வந்து 100 நியூட்டன்றது வந்து ஏலேயே ஆக்ட் ஆகிருக்கனால அதோட மொமெண்டம் வந்து 0, அதே பாயிண்டில் இருக்கனால 0. அப்போது ஏ ஃபார் 100 நியூட்டன் அபவுட் ஏ அப்படின்னும் போது அது 100 × 0ன்னு வருது. அப்போது 0 நியூட்டன் மீட்டர், அங்கே மொமெண்டம் கிடையாது. நெக்ஸ்ட்டு 200க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் 200 நியூட்டன் அபவுட் ஏ 200 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஏலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 மீட்டர். அப்போ 200 × 3 போது 600 நியூட்டன் மீட்டர். இது ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகிருக்கு. ஸோ ஏலேருந்து பியில் மூவ் ஆகும்போது அது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர் ரிசல்டன்ட்டோட வேல்யூ. ஸோ ரிசல்டன்ட்டோட வேல்யூ வந்து மூவ் பண்ணுறோம், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 600 நியூட்டன் அபவுட் ஏ ஈக்குவல் டு 600 இன்ட்டு டிஸ்டன்ஸ் தெரியாது எக்ஸ். அப்போ 600 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 நியூட்டன். 300 நியூட்டன் என் அபவுட் ஏ ஈக்குவல் டு 300 இன்ட்டு அதோட மொத்த ஏலேருந்து சி வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 + 4 மொத்தம் 7 மீட்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ 300 × 7 2100 நியூட்டன் மீட்டர். இப்போ எல்லா மூமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ரிசல்டன்ட்டை தவிர மற்ற 3 மூமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவரால் மூமெண்டம் கிடச்சிரும். அப்போ 0, 600, 2100 இது 3 மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ் ஏ MO = 0 + 600 + 2100. அப்போது MOவோட வேல்யூ வந்து 2700 நியூட்டன் மீட்டர். மொத்த ஃபோர்ஸும் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகிருக்கு, மூமெண்டம் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் கிடச்சிது. இப்போது மூமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் நம்மளுக்கு தெரியும் 600x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது மொமெண்டம் ஆஃப் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ்னு எடுத்துகிட்டு வரோம். அப்போ 600x = 2700. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து 600 கிராஸ் பண்ணும்போது 600 டிவைட் ஆகிடும். அப்போ x = 2700 டிவைட் பை 600. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸும் கிடச்சிருச்சு, ரிசல்டன்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ரிசல்ட் போயிடும். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் ஆர் = 600 நியூட்டன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃப்ரம் ஏ அது வந்து பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.